உயர்தர பரீட்சையினுடைய முடிவுகள் வெளியாகிய நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான இந்த முடிவுகள் இரவு வெளியாகி கொண்டிருந்தேன். அந்த வகையில் நான் இப்போ காலையில் பார்த்த உடனே பட்டுப்பு தேசிய பாடசாலையில் 9 இன்ஜினியரிங், அதே போன்று 6 மெடிசின் என்று வந்ததை நான் பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். அந்த வகையில் பார்த்து யார் என்று ஒவ்வொருவராக ஆராய்ஞ்சேன். ஆராய்க்குள்ளே தான் இப்போ எனக்கு காலையிலேயே அந்த தகவல் கிடைக்கிது. இந்த உட்கார்ந்துருக்கிற இந்த மாணவி பாசினிக்கா. ஆனாலும் 15 பேர் இருந்தும் முதலாவதாக நான் வந்தது இவருடைய வீட்டிற்கு. காரணம் என்னவென்றால், இவருடைய தந்தை எனது மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர். அது மாத்திரமல்ல, தந்தை ஒரு கெட்டிக்காரன். அதே போன்று சிங்கள மொழியில் பாரிய புலமை வாய்ந்த ஒருவராக இருந்தார் அந்த நேரத்தில். அந்த வகையில் தந்தை இறுதியில் நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா நாட்டில் போயிருந்தவர். அங்கே நான் மரணம் அடைந்தேன். அவர் என்று உயிரிடம் இல்லாவிட்டாலும் அவருக்காக அவரை நினைவு தான் நான் இதை விட்டு நான் முதலாவதாக இந்த பேட்டியை காட்டுறதுக்கு இங்கே வந்தேன். பிறகுலையும் அவள் கொஞ்சம் பேட்டி கொடுக்குறதா இல்லையான்னு யோசிச்சு கொண்டு கூட நான் சொன்னேன்னு பார்த்தேன். நான் வந்தேன் கூட அப்பாவுக்காண்டு. அப்போ இவரோட அருகே இருந்த இவருடைய சித்தப்பா, அவரோட முறையாக சித்தப்பா அப்பான்னு தெரியலை எனக்கு. அவர் சொன்னார் நீங்கள் இருங்க என்று அவர் சைகை மூலம் மட்டும் சொல்லியிருந்தால் சரி இதை பேட்டி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அந்த நேரம் தான் நான் கூட காட்சி கொண்டு குழந்தை நான் வந்திருக்கிறார். ஒரு ஐஏசி கணியத்துறையில் ஒரு வல்லுநரான களுவாஞ்சிக்குடியை செய்த இந்த ஒரு ஐஏசியை வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி உங்களோட பேர் மறந்து ஜெயமோகன், ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு கணித ஆசிரியர் ஜெயமோகன் அவர் வந்திருக்கிறாரு. எல்லாம் பட் அந்த நேர்காணலில் மேற்கொள்ளலாம் நினைக்கிறேன். உங்களுடைய பேர் என்ன? போபி லாசினி. அப்போ அவனுடைய பேர் குணவர்தன போபிலாசினி. குணவர்தன போபிலாசினி. நீங்கள் ஓயலில் 9 ஏசித்திகளை பெற்றீங்க. 7ல் தற்போது 3 ஏசித்திகளை பெற்றிருக்கிறீங்க. மாவட்ட மட்ட நிலையில் 19வது நிலை அடைஞ்சிருக்கிறீங்க. இவ்வாறு இருக்கக்குள்ள உங்களுடைய அம்மா ஒரு பட்டதாரி ஆசிரியை. நான் சொல்கிறேன் சரிதானே? அம்மாவோட பேர் கிருஷ்ணவேணி ஆசிரியையினுடைய புதல்வி, குணவர்தனினுடைய புதல்வி. கிருஷ்ணவேணி ஆசிரியை அவ எங்கே கற்பிக்கவும்? சிவானந்தா தேசிய பாடசாலையில் கற்பிக்கிறவு. தேசிய பாடசாலை தானே சிவானந்தா தேசிய பாடசாலையில் கற்பிக்கவும். அந்த வகையில் பார்க்கக்குள்ள நீங்கள் இந்த 3 சித்திகளை கணித பிரிவில் நீங்கள் பெறுவீங்க என்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்கனவே இருந்தது. மாவட்ட மட்டத்தில் எத்தனையாவதா வரணும் மட்டும் யோசிச்சிருந்தாங்க நீங்கள்? 10க்குள்ளே வரணும் மட்டும் எதிர்பார்த்தா பிந்திட்டு. நீங்கள் இந்த துறைக்கு சேர்ந்து ஒரு பொறியியலாளராக போய் அந்த பொறியியலில் உங்களுக்கு தெரியும் எனக்கு இருக்குது. சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக் இருக்குது, மெக்காட்ரானிக்ஸ் இருக்குது, 2 விலங்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு பல துறைகள் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் நீங்கள் எந்த துறையில் நீங்கள் போவதாக தற்போது உத்தேசித்திருக்கிறீங்க? இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்கள் கணினியில் துறை சார்ந்ததெல்லாம் போகிறீங்க. ஏன் கம்ப்யூட்டரை விரும்புகிறீங்க? எனக்கு ஐசிடி பாடம் விருப்பம். அதனால் நான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ற பாடம் விருப்பம் கொண்டபடினால நான் கம்ப்யூட்டர் துறை போகிறோம். அந்த கம்ப்யூட்டர் துறை தவறுனா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அதில் நீங்கள் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பட்டிருப்பு தேசிய பாடசாலையினுடைய மாணவி போபிலாசினி, 3 சித்தி, மாவட்ட மட்டம் 19, ஓயலில் 9A. ஸ்காலர்ஷிப்பில் என்ன சித்தி? 171 புள்ளிகளை 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்து எத்தனையா வந்திருந்தீங்க? மறந்துட்டீங்க. அதாவது நீங்கள் 171 புள்ளிகளை நீங்கள் பெற்றிருந்தீங்க. அதாவது அந்த நேரம் எத்தனை சொல்கிறது தானே 171வது புள்ளிகளை 171 புள்ளிகளை பெற்றிருந்தீங்க. அந்த வகையில் நீங்கள் ஆகவே உங்களுடைய தந்தை தற்போது உயிரிடம் இல்லை இருந்தாவிட்டாலும் அவர் மிச்சம் உயிராக இருந்தவர் உங்களோட அண்ணாவுடைய உங்களுடையும். அந்த வகையில் நீங்கள் மறைந்த குணவர்தன அவர்களை நினைவு கூர்ந்து என்ன சொல்ல போகிறீங்க? அவர் இப்போ இருந்தால் நாங்கள் நல்லா இருக்கணும் தான் நினைப்பார். இந்த வெற்றி அவருக்கு சமர்ப்பிக்கணும்னு எனக்கு, இந்த வெற்றி அவருக்கு கொடுக்கணும். இந்த வெற்றியை நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்கின்ற விடயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வெற்றியை நான் அவருக்கு சமர்ப்பிக்கணும் என்ற விடயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட பாடசாலையை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? பாடசாலை எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தது. பிரின்சிபல்
டிப்டி பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களோட ஸ்ட்ரீம்லேருந்து ஓஎல் வரைக்கும் படிப்பிச்சு எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாடசாலையை நாங்கள் இன்று மறக்கக்கூடாது. டியூஷன் என்பதை விட பாடசாலை முக்கியம். காரணம் என்ன, கிட்டத்தட்ட 6 மணி தேவை அங்கே இருக்கிறோம். நாங்கள் ஆண்டு ஒன்றிலேருந்து தொடர்ச்சி அங்கே படிச்சிருப்போம். பாடசாலையை இன்று மறக்கக்கூடாது. நான் இன்று நினைவு விடுறேன். நான் பாடசாலையையும் படிப்பித்த ஆசிரியர்களையும் அதிபர்களையும் தான். மற்றது பெற்றோர்கள் மெயின். இந்த வகையில் பார்க்கக்குள்ள நீங்கள் இந்த 3 சித்தியை பற்றிருக்கிறீங்க. உங்களுக்கு பிசிக்ஸ் யார் படிப்பிச்ச பாடசாலையில்? இவர் தெய்வீகன் சார் பாடசாலையில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி லதா டீச்சர், கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கோமலா டீச்சர். திரும்ப உங்களோட பேரை சொல்லுங்க பாடத்தையும். ஃபிசிக்ஸ் தெய்வீகன் சார், கெமிஸ்ட்ரி லதா டீச்சர், மேத்ஸ் கோமலா. அப்போ தெய்வீகன், கோமலா, லதா என்கின்ற 3 ஆசிரியர்களிடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மெட் ஸ்ட்ரீமில் படித்து தான் இந்த அடைவு மட்டம் தருது. அதை தவிர நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறீங்க? நாங்கள் ஹிமாலயாவில் தான் ஃபுல் 3 பாடத்துக்கும் போயிருந்தேன் நான் மெயினாக. அதோடு சேர்த்து ஜெயாதி சார்கிட்ட போயிருந்தேன் நான் ஓந்தாச்சி மடத்தில். அதே போல் ஜூம் கிளாஸ்லேயும் போயிருந்தேன் நான் குகன் சார்கிட்ட. ரெக்கார்டிங்ஸ் கொஞ்சம் பார்த்தேன் நான் குமரன் சார். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஹிமாலயா கல்வி நிறுவனத்தில் பிசிக்ஸ் யார்கிட்ட படிச்சிங்க? தெய்வீகன் சார்கிட்ட. கெமிஸ்ட்ரி யார்கிட்ட படிச்சிங்க? தேவகுமார் சார்கிட்ட. மேத்ஸ் தட்சிணாமூர்த்தி சார்கிட்ட. அதே போல் ஓந்தாச்சி மடத்தில் போய் ஜெயாதி சார்கிட்ட படிச்சிருக்கிறீங்க. அதாவது தட்சிணாமூர்த்தி, ஜெயாதி மேத்ஸ் 2 புலிகள் என்று சொல்லலாம், கணித புலிகள். அதே போன்று உங்களுடைய தெய்வீகன் சார், அதாவது பௌதிகவியல் துறையிலேயே மிகவும் ஒரு முக்கியமான ஒருவர், மிகச்சிறந்த ஆசிரியர். அதே போன்று தேவகுமார், அவரும் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் இரசாயனவியல் துறையில். அந்த அனைவருடையும் இருந்து நீங்கள் கற்றீங்க. இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் எனக்கு படிப்பிச்ச அத்தனை டீச்சர்ஸுக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கிரேட் 1லேருந்து நர்சரி தொடக்கம் இப்போ வரைக்கும் படிப்பிச்ச எல்லா டீச்சர்ஸுக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதோட எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அம்மா, அப்பா, கண்டிப்பாக அண்ணா, என்னோடய அண்ணா எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். அதோடு சேர்த்து எங்கள் சொந்தக்காரர்கள், அதே போல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க. எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கொன்று, நான் ஒரு பாரிய தவறையும் விட்டுதேன். இவ்வளோ நீங்கள் 2 பிள்ளைகள், நீங்களும் அண்ணாவும். அண்ணாவை நினைச்சி வந்தேன்னா பார்த்தீங்களா, அண்ணா மருத்துவப்பட மாணவன். அவரும் 1வது தரத்திலேயே மருத்துவப்படத்துக்கு தெரிவானவர் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து. அவர் நான் நினைக்கிறேன் தற்போது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய 3ஆம் வருடமா 4வது வருட பட்டதாரி, மருத்துவ பட்டதாரி. அதை நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பேராதனை வைத்தியசாலையிலான் கண்டி வைத்தியசாலையில் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார். என்ன, அதாவது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய 4ஆம் வருட மருத்துவ பீட மாணவன். அவருடைய பேர் அபிலாஷன் அவனுடைய தங்கை நீங்கள். இறுதியாக நான் மறந்துட்டேன், ஒரு மன்னிக்கணும். அதாவது குணவர்தன மற்றும் அம்மாட பேர் என்ன சொன்னீங்க? குணவர்தன கிருஷ்ணவேணி தம்பதியினுடைய புதல்வி. அதே போன்று மருத்துவ பீட 4ஆம் வருட மாணவன் அபிலாஷன் உடைய சகோதரியாகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க. என்ன, அந்த வகையிலே எதிர்காலத்திலே இந்த பொறியியல் துறையிலே பிரகாசித்து பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலைக்கு நீங்கள் பெருமை சேர்த்திருக்கிறீங்க. ஆகவே அந்த வகையில் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறியவனாக நான் இன்றும் நினைவு கூர்ந்து முடிப்பது உங்களுடைய தந்தை குணவர்த்தன அவர்களை நினைவு கூர்ந்து நான் இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் குணவர்த்தன பூவிலாஷினி, பற்றுப்பு நேஷனல் ஸ்கூலில் படிக்கேன். இந்த முறை A-level எக்ஸாமில் மேத்ஸில் படித்து 3 year ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு OLA 9 year ரிசல்ட்ஸ். அதே போல் ஸ்காலர்ஷிப் 171 மார்க்ஸ் எடுத்தேன். நான் இப்போ என்னோடய பாடசாலை, அதாவது பற்றுப்பு மத்திய மகாவித்தியாலயம் பாடசாலையில் இருக்கிற எல்லா அதிபர், ஆசிரியர், அதே போல் என்னோடய டெப்யூட்டி பிரின்சிபல் உட்பட எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கேன். அதே போல் எனக்கு படிப்பித்த டீச்சர்ஸ், கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார், லதா டீச்சர், அவங்க 2 பேரும். ஃபிசிக்ஸ் தெய்வீகன் சார், குகன் சார், குமரன் சார், அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து மேத்ஸ் கோமலா டீச்சர், தட்சிணாமூர்த்தி சார், ஜெயாதி சார்,
இவங்க 3 பேர்ட்டையும் படித்தேன் நான். ஸோ இவங்க அவ்வளோ பேருக்கு நான் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே போல் நான் என்னோடய அம்மா அப்பாவை வந்து இந்த வெற்றியை சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் நான் என் அண்ணாவுக்கும் இதை வந்து சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். கடைசியில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த வெற்றி வந்து நான் இந்த இடத்துல நான் எங்களோட அப்பாவை நினைவு கொண்டு கொள்கிறேன்.